அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு 2 சாப்டர் பார்த்தோம். ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ் பார்த்தோம். இப்போ தேர்டு அல்ஜிப்ரா, அதோட ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் எல்சிஎம் அண்டு ஹெச்எஃப். ரிலேஷன் பிட்வீன் எல்சிஎம் அண்டு ஹெச்எஃப். அப்போ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஜிசிடினால ஒன்று தான் ஹெச்எஃப் ஒன்றா. சரிங்களா? ரிலேஷன் பிட்வீன் எல்சிஎம் அண்டு ஹெச்எஃப் உண்டான ஃபார்முலா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஓகே, டூ ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கிவன். நெக்ஸ்ட் ஃபைண்ட் எல்சிஎம் ஆர் ஃபைண்ட் ஜிசிடின்னு கேட்டால் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷனும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மீன்ஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு நீ சம்ஸ் போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சம் ஆஃப் தி ரூட்ஸ், suppose ax square plus bx plus c equal to 0. This is a quadratic equation. So here is 2 power 2. So quadratic equation. Sum of the roots alpha plus beta equal to minus b by a. What is minus b by a? So here b. So coefficient of x. So minus coefficient of x. Okay, by what is a? Coefficient of x square. Coefficient of x square. So sum of the roots, sum of the alpha plus beta equal to minus b by a. So minus means coefficient of x by coefficient of x square. That's all. Next the product of the roots. So product of the roots is nothing but alpha beta. So alpha beta equal to c by a. Already you know that ax square plus bx plus c equal to 0. The c is a constant term by a. So a is a coefficient of x square. That's all. Okay, that's it. That is sum of the roots and the product of the roots. So sum of the root is minus b by a. Product of the root is c by a. That's all. Next, to find the roots of the quadratic equation. To find the roots of the quadratic equation. Quadratic equation calculate பண்றதுக்கு, quadratic equation solve பண்றதுக்கு formula x equal to minus p plus or minus root of b square minus 4ac by 2a. Okay, so x equal to minus p plus or minus root of b square minus 4ac by 2a. This is a quadratic equation calculate பண்ணுறதுக்கு, quadratic equation solve பண்ணுறதுக்கு உண்டான formulas. Okay, next nature of roots. So b square minus 4ac greater than 0. Roots are real and unequal. So b square minus 4ac less than 0. Okay, less than 0, no real roots. So b square minus 4ac equal to 0. Roots are real and equal. Okay, here first one greater than 0 means b square minus 4ac greater than 0 means roots are real and unequal. So b square minus 4 is less than 0, no real root. Okay, so b square minus 4ac equal to 0, real and equal. Okay, this is nature of roots. Then formulas alpha square plus beta square equal to alpha plus beta whole square minus 2 alpha beta. இந்த ரிசல்ட் வச்சு சம்ஸ் நிறையா போடுவோம். சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஒன்றும் கிடையாதுங்க. a ப்ளஸ் பி ஹோல் கியூப், நெக்ஸ்ட் a கியூப் ப்ளஸ் b கியூப்
a minus b whole cube a cube minus b cube அந்த ஃபார்மா தான் ஆல்ஃபா பீட்டா மென்ஷன் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மேட்ரிசஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. மேட்ரிசஸில் வந்து ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் நல்லா தரும். மேட்ரிஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஜென்ரலி மேட்ரிசஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சம்டைம்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஜென்ரலாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நாட் சாட்டிஸ்ஃபை காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், பட் காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகே, ஸோ திஸ் இஸ் 1 2 row matrix is 1 2 3. This is a row matrix. Column 1 2 3, this is a column matrix. Okay, next suppose 1 2 3 4 5 6 7 8 9. So number of rows is a horizontal lines is a rows. So 3 rows, columns is a vertical 1 2 3. So 3 by 3 matrices. Okay, ஸோ மேட்ரிக்ஸ் பின்னாடி டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் சொல்லிடுறேன், பார்ப்போம். சரிங்களா? அல்ஜிப்ராவில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைசஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். ஸோ ax square plus bx லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் இஸ் ax plus by plus c equal to 0. Linear equation in 2 variable. Ax 2 variable. Linear equation in 3 variable. So ax square plus bx plus ax square plus by plus cz plus d equal to 0. This is linear equation in 3 variable. ax plus by plus cz plus d equal to 0. So linear means x quadratic na x square varum. So ax plus by plus c equal to 0. Linear equation 2 variable. ax plus by plus cz plus d linear equation in 3 variable. ஓகேங்களா? இந்த 2 methods வச்ச first exercise ஃபுல்லாக பார்ப்போம். இல்லை age problem solve the equations, very very important. Age problem solve the equation. Next example 3.8 important. Next exercise 3.1 second Romanல third sums. Exercise 3.1ல second Romanல third sums. Next fourth sums, fifth sums, important sums. ஓகேங்களா? fourth sums, fifth sums, important sums. நெக்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், இது ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வர்றது. நெக்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் எக்ஸாம்பிள் 3.10 3.11 எல்சிஎம் ஜிசிடி அண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் டாப்பிக்கில் எக்ஸாம்பிள் 3.10 பார்த்துங்க, 3.11 பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.6ல் எக்ஸசைஸ் 3.6ல் 5th sum, 6th sum, 7th sum and 8th sums. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 3.6 5th sum, 6th sum, 7th sums, 8th sums important. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட், அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.7ல் செகண்ட் ரோமனில் 4th sum and 5th sum. செகண்ட் ரோமனில் 4th எக்ஸசைஸ் 3.7ல் செகண்ட் ரோமனில் 4th and 5th. செகண்ட் ரோமன் 4th and 5th. another one example 3.21 3.22 3.23 எக்ஸசைஸ் 3.7ல் செகண்ட் ரோமனில் 4th sum 5th sums important ஸ்கொயர் ரூல் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அதேமாதிரி எக்ஸாம்பிளில் 3.21 எக்ஸாம்பிள் 3.22 எக்ஸாம்பிள் 3.23. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் 3.8 எக்ஸசைஸில் ஃபஸ்ட் ரோமனில் தேர்டு சம்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனில் செகண்ட் சம்ஸ், ஃபோர்த் ரோமனில் ஃபஸ்ட்டு சம்ஸ், முக்கியமான சம்ஸ்.
எக்ஸசைஸ் 3.8ல ஃபஸ்ட் ரோமனில் தேர்ட் சம்ஸ், தேர்ட் ரோமனில் செகண்ட் சம்ஸ், ஃபோர்த் ரோமனில் ஃபஸ்ட் சம்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலாஸ். இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, முன்னாடி பார்த்தோம் ப்ளஸ் ஆர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் அந்த மெத்தடில் வர்ற சம்ஸ். ஓகேங்களா, குவாட்ரடிக் ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் minus sum of the roots into x plus product of the roots equal to 0. This type of problem 3.9 exercise 3.9 exercise. ஓகேங்களா, 3.9 exercise பார்த்துக்குங்க. ஃபுல்லாக பார்த்துங்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வர சம்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் சால்வ் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரிசேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிசேஷன் மெத்தட். செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஃபார்முலா மெத்தட். தேர்ட் ஒன் கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மெத்தட். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த 3 மெத்தட்ஸ் பார்த்தா இங்கே வந்து சம்ஸ் கொடுத்துருப்பானுங்க. இது எந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். யூஸிங் ஃபேக்ட்ரிசேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். யூஸிங் ஃபார்முலா மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.27, 3.29, 3.30. Example 3.27, 3.29, 3.30. Exercise 3.10ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோமனில் ஃபோர்த்து சம், நெக்ஸ்ட் செகண்ட் சம். எக்ஸசைஸ் 3.10ல ஃபஸ்ட் ரோமனில் ஃபோர்த்து சம், செகண்ட் சம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு, எக்ஸசைஸு சொல்லியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.36, example 3.36. next exercise 3.11 first roman second sum third sums. example 3.36 exercise 3.11 first roman second sum third sums, important sums. ஓகேங்களா, next solving the problem involving quadratic equation. Very important topic. இந்த topic very important. Example 3.37, 3.38, 3.39, 3.40. very important example sums. ஓகேங்களா, next 3.12 exercise fully. 3.x ஃபுல்லி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கணும், எதையும் ஒமிட் பண்ணிடுறாங்க இந்த டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும். 3.37, 3.38, 3.39, 3.40 எக்ஸசைஸ் 3.12 ஃபுல்லி. சால்விங் ப்ராப்ளம் இன்வால்விங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். வேர்ட் ப்ராப்ளம் வரும். இந்த வேர்ட் ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா தரவு பண்ணிடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். Already you know the nature of delta greater than 0, roots are real and unequal. Delta equal to real and equal roots. Delta less than 0, no real roots. Okay, so example 3.42, 3.43. Next exercise 3.13 first Roman fourth sum. Next third, fourth, fifth. First Roman fourth sum. Next third sum, fourth sum, fifth sum. Okay, next topic, relation between roots coefficient of quadratic equation. This is nothing but alpha plus beta equal to minus b by a, alpha beta equal to c by இந்த ஃபார்முலாஸ் நடத்திருக்கேன். இந்த மெத்தட்ஸ் வச்சா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தோம்னா
3.46, example 3.46, example 3.47. So 3.14 fully. 3.40 fully. 3.14 very important. ஓகேங்களா? இந்த மெத்தடில் பழைய புக்லேயும் ஓல்டு புக்லேயும் தெரியும், நியூ புக்லேயும் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறான். நெக்ஸ்ட்டு 3.12 எக்ஸசைஸும் வெரி இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி கொஸ்டின் கேட்குற சான்சஸ் அதிகம். ஆனால் அது 2 டாபிக் நல்லா தரவு பண்ணிங்க. 3.12 அண்டு 3.14 வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3.15 ஆல்ரெடி யூ நோ தட் 3.15 இஸ் ஏ கிராஃப். ஓகே, குவாட்ரடிக் கிராஃப், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3 matrices 3.16, 3.17, 3.18 exercise fully. Matrices very important. Example 3.58, 3.60, 3.61. Again one time repeat. 3.16, 3.17, 3.18. Example 3.58, 3.60, 3.61, 3.62. Example sums 3.64, 3.65, 3.66, 3.69, 3.70. okay, 3.16, 17, 18 matrices very important. 3 exercise நல்லா தரவு பண்ணிருங்க. 3.17ல third sum, 3.17ல exercise 3.17ல third sums, fourth sums, fifth sums, 6, 7, 8 very important. ஓகேங்களா? exercise 3.7 third sums, fourth sum, fifth sum, sixth sum, seventh sum, eighth sums very important. 3.18 exercise 3.18 fully. ஓகே, மேட்ரிசஸில் ஒரு சம்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க, நல்லா தரவு பண்ணிடுங்க. ரோ மேட்ரிசஸ், காலம் டிஃபைன் ரோ மேட்ரிசஸ், டிஃபைன் காலம் மேட்ரிசஸ், டிஃபைன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டிஃபைன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டிஃபைன் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், டிஃபைன் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகே, ஏதாச்சும் ஒரு டெஃபினேஷன் கேட்கலாம், அதுக்கு நீங்கள் வந்து டெஃபினேஷன் ஓரளவுக்கு தரவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேர்டு சாப்டர் பொறுத்தவரைக்கும் இதுதான் கேட்பேன், தவிர கேட்குற சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? நான் தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி எடுத்த கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா? கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துங்க, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.